வார்த்தை கொடுக்கும்படியாக நல்ல அழைப்பை பெற்ற சபையுடைய நிர்வாகத்திற்கும் ஒன்று பேதுரு 2 12 புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்தோஷிப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் இயேசுவின் நாமத்திலே இந்த அருமையான காலை ஆராதனைக்காக இந்த மாதத்தை துவக்கி இதுவரைக்கும் நீர் எனக்கு போதுமானவராக இருந்து எத்தனையோ இன்னல்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டத்தின் மத்தியிலும் கிருபையாய் நீங்களை காத்து இந்த சமூகத்தில் இதை கூட்டி சேர்த்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத இந்த மகாபெரிய சாக்கியத்தை கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு கொடுத்து இந்த ஆலயத்தில் எங்களை கூட்டி சேர்த்து தொழுது கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிறார். சபைக்கு என்ன மன்னா தேவை என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். சபையின் தேவையை அறிந்து ஆவியானவர் இன்றைக்கு ஒரு வசனத்தின் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். இன்னும் ஒரு விசை ஒரு நாமமும் உடைய வசனம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சபையார் எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன் ஆமேன். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பேதுரு நிருபக்காரன் சபைக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லுகிறார். புறஜாதிகள் நம்முடைய நற்கிரியைகளையும் நல் நடக்கையும் பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் சபையாகிய நாம் வாழ வேண்டும் என்று ஒரு நல்ல புத்தி சொல்லுகிறார். நான் நடக்கிற விதம், நான் பேசுகிற விதம், என்னுடைய நற்கிரியைகள் இவைகளை புறஜாதியார் பார்த்து தேவன் என்ன செய்ய வேண்டுமா? மகிமைப்படுத்த வேண்டும் என்று சபைக்கு ஒரு அருமையான புத்தியை அவன் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ ஜீவியத்திலே நம்முடைய நடக்கை, நம்முடைய நற்கிரியைகள் மிக முக்கியம், மிக முக்கியம். நம்முடைய செய்தியை பார்க்கிலும் நம்முடைய நடக்கை, நான் செய்கிற நற்கிரியைகள், நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியம். முதல்ல புறஜாதிகள் சொல்லுவதற்கு முன்பதாக சபையில சொல்லுவார்களா? என்னுடைய நடக்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படியா நான் ஜீவிக்கிறேனா என்பதை முதலாவது நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அதை தொடர்ந்து புறஜாதிகளும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? இவர்கள் அல்லவோ கிறிஸ்தவர்கள், அவர் தேவன் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சபைக்கு பேதுரு புத்தி சொல்லுகிறார். ஏன் அந்த புத்தி சொல்லுகிறான்? 10ஆம் வசனத்தை வாசிங்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவர்களுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது அவருடைய தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள்.
போதும். முன்னே நாம் எப்படி இருந்தோம்? தேவனை அறியாத புற ஜாதிகளாய் இருந்தோம். இப்பொழுது நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறோம், சபையிலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். எல்லாம் சரிதான். இன்றைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறேன். தேவன் என்னை அறிந்திருக்கிறார், தெரிந்தெடுத்தார் என்று சொல்லுகிற நான் இன்றைக்கு நான் நடக்கிற நடை, நான் வாழ்கிற வாழ்க்கை, என்னுடைய நற்கிரியைகள், என்னுடைய செயல்கள் எல்லாம் என்னை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளையாய் வாழ்கிறேனா என்பதை தான் இந்த நாளிலே நாம் நம்மை கொஞ்சம் நிதானித்து பார்க்க போகிறோம். யாக்கோபு தன் நிருபத்திலே சொல்லுகிறான், இந்த வசனம் ஒரு கண்ணாடி போல என்று சொல்லுகிறான். ஏதோ கண்ணாடியை சொன்ன ஜன்னல் வழியா அடுத்த வீட்டை எட்டி பார்க்கிற கண்ணாடி அல்ல. முகம் பார்க்கிற கண்ணாடியிலே நம் முகத்தை பார்ப்பதை போல இந்த வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பதாக நம்மை நிறுத்தி நம்மையும் நம்முடைய நடக்கைகளையும் நம் வாழ்க்கையில நான் செய்கிற நற்கிரியைகளையும் சரியா இருக்கிறதா, தேவனை நான் மகிமைப்படுத்தத்தக்கதாய் நான் ஜீவிக்கிறேனா, என்னை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக கிறிஸ்துவ ஜீவித்தை நான் ஜீவிக்கிறேனா என்பதை ஒரு விசை நம்மை நிதானித்து பார்க்க இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆனா இன்றைக்கு நம்மை குறித்து புறஜாதிகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அன்றைக்கே பைபிள் எழுதி வைத்திருக்கிறான் பவுல். ரோமருக்கு பவுல் எழுதுகிற நிருபம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். எழுதியிருக்கிறபடி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஏசாயா 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதியிருக்கிறதை புதிய ஏற்பாட்டு சபைக்கு பவுல் மறுபடியும் சொல்லுகிறான். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம், நல்லா கவனிங்கள், தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. எவ்வளவு வேதனையான வார்த்தை. உங்கள் யார் மூலமா? கிறிஸ்தவர்களாகிய எங்கள் நம் மூலமாய் புறஜாதிகள் மத்தியில பேதுரு நிருபக்காரன் புத்தி சொல்லுகிறான், மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். பவுல் சொல்லுகிறான், தூஷிக்கப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியனுடைய வாழ்க்கை தூஷிக்கப்படக்கூடிய, கிறிஸ்துவை தூஷிக்கப்படக்கூடிய வாழ்க்கையா? நான் வாழ்கிற வாழ்க்கை தேவ நாமத்துக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையா? பேதுரு நிருபக்காரன் புத்தி சொல்லுகிறான். ஆனா பவுல் இன்னும் அழகாக ஆழமாக சொல்லுகிறான். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் எடுத்துட்டியாமா? மைக்ல வாசிமா. ஏமா எபேசியர் புஸ்தகத்தை தடவற? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நல்ல கவனிங்கள், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நற்கிரியைகள் செய்வதற்கு, நல் நடக்கை நடப்பதற்காக தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நடக்கிறோம்? என் நிமித்தமாய், உங்கள் நிமித்தமாய், இந்த சபையுடைய நிமித்தமாய் தேவ நாமம் மகிமைப்படுகிறதா? தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறதா? இன்றைக்கு வேதத்திலிருந்து நான் கிறிஸ்தவர்களையோ ஊழியக்காரர்களையோ தீர்க்கதரிசிகளையோ நான் உதாரணமாய் சொல்ல போவதில்லை. புறஜாதிகள் எவ்வளவாய் நம்மை விட சிறப்பாய் வாழ்ந்து காட்டுகிறார்கள், நடக்கிறார்கள். அவருடைய நற்கிரியைகளை வேதத்திலிருந்து சில வசனத்தை வாசித்து நாம் தியானித்து பார்த்து, நாம் அவர்களை விட, புறஜாதிகளை விட நாம் எப்படி வாழ்கிறோம்? ஒருவேளை அப்படி வாழ்ந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்படி வாழ நமக்கு தேவன் உதவி செய்வாராக. அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் நம்மை சரிப்படுத்திக் கொண்டு வெட்கத்தோட, புறஜாதிகளே கிறிஸ்தவர்களை விட தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கையை தேவனை மகிமைப்படுத்துகிறதே என்று அறிந்து நாம் நம்மை சரி செய்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்கள். முதலாவது ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்
30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் குகையில் அகப்பட்டான். குகையிலமா கல்லர் கையில் அகப்பட்டான். அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவர் வஸ்திரத்தை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். நான் மறுபடியும் எப்படி ஆரம்பத்துல வாசித்த போது பேதுரு புத்தி சொல்லுகிறானோ அந்த வசனத்தை நான் புத்தி சொல்றதை நான் மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய நகரம். எருசலேம் என்று சொன்னால் சபை. இந்த யூதன் சபையை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு விலகி எரிகோவுக்கு போகிறான். எரிகோவுக்கு போகையிலே ஆன் தி வே கல்லர் கையிலே அகப்படுகிறான். கல்லர் என்று சொன்னால் பிசாசு, சாத்தானே. நீங்கள் சபையில சரியாக உங்களை ஐக்கியம் இருக்கிற வரைக்கும் சாத்தான் உங்களை தொட முடியாது. சபையை விட்டு நீங்கள் விலகுவீர் என்று சொன்னால், எரிகோ உலகம், சாபத்தீடான உலகம், அங்கே பிரவேசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் சாத்தான் கையிலே மாட்டினவன் என்ன செய்யறான்? வேதத்தில் வாசித்தோம், அவன் வஸ்திரங்களை உரித்து அவனை அடித்து காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போயிட்டான். அப்பொழுது அடுத்த வசனம் வாசிங்க. தற்செயலாய் ஒரு ஆசாரியன், நல்லா கவனிக்கணும். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் இவன் யூதன். அந்த சபையிலே அவன் ஒரு யூதன் இருக்கிறான். ஆசாரியன் ஊழியக்காரன் ஒரு வேலையா போல, ஒரு யார் வீட்டுக்கோ ஜெபிக்கவோ ஒரு ஊழியத்துக்கு போல சும்மா தற்செயலா அப்படி வருகிறான். அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் சொன்ன யாரு? சத்தமா சொல்லுங்க. ஊழியக்காரன். அப்ப நீங்களாம் யாருங்க? வெளிப்படுத்தல் 1:6 என்ன சொல்லு தெரியுமா? இயேசு தம்முடைய ரத்தத்தினால் நம்ம என்னவை மாற்றிருக்கார் தெரியுமா? ராஜாக்களாகவும் ஆசாரிலும் மாற்றிருக்கார். அப்ப நம்மளாம் யாரு? ஆசாரியன். அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடியே அவனை போலவே தற்செயலாய் ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியன் யாரு? ஆசாரியர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஏற்படுத்தப்பட்டவன் லேவியன், அசிஸ்டன்ட். தாவீது நாட்களிலே லேவியர்களை தான் பாடல் பாடவும் இசை வாசிக்கவும் முன்னாலே நிறுத்தினான். அவர்களும் ஊழியக்காரர்கள் தான். அவனும் கண்டு பக்கமாய் விலகி போனான். நல்ல கவனி. இந்த 3 பேருமே யார் தெரியுமா? யூதர்கள் தான். 3 பேருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஒருத்தன் அடிபட்டு குற்றுயிராய் விழுந்து கிடக்கிறதை ஆசாரியனும் பார்க்கிறான், லேவியனும் பார்க்கிறான். பார்த்து பக்கமாய் விலகி போகிறான். அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், ஒரு புறஜாதியான் சமாரியன் ஒருவன் பிரயாணமாய், தற்செயலா இல்ல, பிரயாணமாய் ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு இடத்துக்கு அவன் பிரயாணப்பட்டு போகிறான். பிரயாணமாய் வருகையிலே அவனை கண்டு, அந்த அடிபட்டு கிடக்கிற யூதனை கண்டு, கிடக்கிற யூதனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி. ஒரு நிமிஷம் அப்படி இல்லைங்க, அங்கே அப்படி இருக்கு. யார் இவன்? சமாரியன், புறஜாதியான். யூதனுக்கு சமாரியர்கள் அருவருப்பானவர்கள். யூதர்கள் சமாரியரோட கலக்க மாட்டார்கள். ஆனால் அந்த சமாரியன், புறஜாதியாகிய சமாரியன், இந்த அடிபட்டு கிடக்கிற யூதனை கண்டு பக்கமா விலகி போல, நான் ஒரு பிரயாணமா போறேன், ஒரு திருமணத்துக்கு போகிறேன், ஒரு பிசினஸ் விஷயமா பேச போகிறேன், இவங்கிட்ட இருந்தால் நேரம் செலவாகும் என்று சொல்லி
பக்கமாய் யூதனை போல, ஆசாரியனை போல, லேவியனை போல பக்கமாய் விலகி போகாமல் அவனை கண்டு என்ன செய்தான்? மனதுருகுகிறான். இந்த மனதுருக்கம் யாருக்கு இருக்கு? புறஜாதியாகிய சமாரியனுக்கு இருக்கு. யாருக்கு இல்ல? கிறிஸ்தவனுக்கு இல்லைங்க. பாருங்க புறஜாதியன் எப்படி இருக்கான்னு பாருங்க. மனதுருகி அவன் கிட்ட வந்து, அவன் பிரயாணமா போகிறவன் கையில சில பொருள்களை, எண்ணெயும் திராட்சை கொண்டு போகிறான். அந்த எண்ணெயை அவன் காயங்களிலே ஊற்றி அவனுக்கு திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்து, தன் வஸ்திரத்துல, ஒருவேளை பிரயாணமா போகிறவன் எல்லாம் நல்ல வஸ்திரம் தான் வச்சிருப்பான், அந்த நல்ல வஸ்திரத்திலிருந்து ஒரு துண்டை கிழித்து அவன் காயங்களை கட்டுகிறான். நான் பெற்றா இந்த சமாரியன் பெற்றா? சொல்லுங்க பார்க்கலாம். புறஜாதியன் சமாரியன் அந்த காயங்களை கட்டி, வாசிக்குமா, அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி. என்ன சுய வாகனம்? ஆட்டோல வந்திருப்பானா, பென்ஸ் கார்ல வந்திருப்பானா? மிஞ்சி போனா ஒரு கோவேரி கழுதையில வந்திருப்பான். அந்த கழுதை மேல இவன் உட்கார்ந்து அவனையும் ஏற்றிக்கொண்டு போகிறான். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆட்டோனா பேக் சீட்ல உட்கார வச்சிடலாம். கோவேரி கழுதை பின்னால உட்கார வச்சு அவன் ஏற்கனவே குற்றுயிரா இருக்கிறான், எந்த நேரத்தில் விழுந்து விடுவான். நான் விசுவாசிக்கிறேன், அவனை முன்னால உட்கார வச்சு தன் மேலே சாய்த்து கொண்டு அவனை இந்த கழுதையிலே அவன் ஓட்டி கொண்டு போகிறான். அவன் உடம்பு முழுவதும் ரத்தம், உடம்பு முழுவதும் ரத்த நாத்தம். புறஜாதியான் தன் மேல் சாய்த்து கொள்கிறான். வாசிங்கம்மா. சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது, நல்லா கவனிக்கிறோம், ஒரு பிரயாணமாய் போகிறவன் அந்த ராத்திரி முழுவதும் அவனோடு கூட தன் நேரத்தை செலவு செய். பராமரிச்சிருப்பான். அவன் கை கால் அடி, நடக்க முடியல, ஒரு வாஷ்ரூமுக்கு போகணும், இவன் தூக்கிட்டு போயிருப்பான். திருப்பி கொண்டாந்து படுக்க வச்சிருப்பான், தண்ணி கேட்டிருப்பான், வாயில தண்ணி ஊத்திருப்பான். என்னென்ன செய்யணுமோ அந்த ராத்திரி முழுவதும் ஒரு பிரயாணமா போறவன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இந்த யூதனுக்காய் அந்த ராத்திரி முழுவதும் அவனோடு கூட இருக்கிறான். யார் தெரியுமா இவன்? புறஜாதியா. வாசிங்க. மறுநாளிலே, அடுத்த நாள் மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால், அதிகமாய் இவனுக்கு செலவானால் நான் திரும்பி வரும்போது நான் அதை உனக்கு தருவேன் என்றான். பாருங்க அவனுடைய உதார குணத்தை பாருங்கள். பிரயாணமா போறவன் ஏதோ ஒரு நோக்கத்துல கையில பைசா கொண்டு போயிருப்பான். 2 காசு ரொம்ப சீப்பா நினைக்காதீங்க. அந்த நாள்ல வேல்யூ, ஹை வேல்யூ. 2 நாணயத்தை கொடுக்குறான். அது மாத்திரம் இல்ல, நான் இப்ப போறேன், பிரயாணமா போற வேலையா போறேன், நான் திரும்பி இப்படிதான் வருவேன், இவனுக்கு செலவு ஆகுதுன்னு யோசிக்காத, நீ என்ன செலவு செஞ்சால் நான் அதை என்ன செய்யறேன், உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் போகிறான். யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் பெட்டரா, இந்த சமாரியன் பெட்டரா? யார் பெட்டர்? நான் வாழ்கிற வாழ்க்கை புறஜாதிகள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் வேதத்திலே ஒரு சமாரியன் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, நாம் வெட்கப்பட வேண்டும். ஷேம். இன்னும் நாம் தேவனை மகிமை, இந்த மனிதனை போல, ஒரு புறஜாதியான் வாழ்வதை போல கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்னும் வாழவில்லை. சபையிலே ஒருத்தர் கஷ்டம், நாம் அவங்களுக்கு மேல ஒரு மன உருக்கம், ஒரு பரிதாபம், உதவி செய்யணும், காசு இருந்தும் கொடுக்க வேண்டிய மனம் கிடையாது, உதவ மாட்டோம். இன்னும் சொல்ல போனா இது நல்லா வேணும், இந்த சிஸ்டருக்கு என்ன செய்யணும், இன்னும் நல்லா வேணும், நாம் சபிப்போம், அதை குறித்து சந்தோஷப்படுவோம். நினைச்சேன் இந்த அம்மாக்கு வரணும்னு நினைச்சேன், வந்துடுச்சு, இப்படிதான் பேசுவோம். ஆனால் சமாரியன் மனதுருகிறான். ஐயோ குற்றுயிரா கிடக்குறான பார்த்துட்டு ஓடல, கிட்ட வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் செஞ்சு, அருவருப்பை பார்க்காமல் சகிப்பு தன்மையோடு கூட தன் மேலே அந்த ரத்தம் படிந்த சரீரத்தை சாய்த்து கொண்டு சத்திரத்திலே சேர்த்து, முழுவதும் அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவியும் செய்து, 2 காசை கையில கொடுத்து, இன்னும் வேணா நான் வரும்போது தரேன்னு சொல்லிட்டு போறானே, இந்த நல்ல குணாதிசயம், நல்ல நடக்கை கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா?
இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லை என்று சொன்னால் இனிமேல் ஆகிலும் இப்படி வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் தேவனுடைய நாமத்தை கிறிஸ்தவர்களும் மகிமைப்படுத்துவார்கள், புற ஜாதியாரும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஜீவியம் வாழ்க்கை மிக முக்கியங்க. நம்முடைய நடக்கைகள், நம்முடைய நல்ல கிரியைகளை மற்றவர்கள் பார்த்து இவன் நல்லா செய்யறாரு, இவன் நல்லா கொடுக்கிறான் பெருமை பாராட்டுவதற்கல்ல, அதன் மூலமாய் தேவன் நாமம் என்ன செய்யப்பட வேண்டும்? மகிமைப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு புறஜாதியான மனிதனை காட்டுகிறது. வாசிக்க கேட்போம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அப்படியே இயேசு ஒரு கிராமத்துக்குள் பிரவேசிக்கிறார். 10 குஷ்டரோகிகள். அந்நாட்களிலே குஷ்டரோகிகள் சாதாரணமாய் வர முடியாது. அவள் தீட்டு தீட்டு என்று கத்தி கொண்டு வருவார்கள். ஜனங்கள் ஒதுங்குவார்கள். அவர்கள் போன பிறகு ஜனங்கள் போவார்கள். அதே போல இயேசு வரும்பொழுது, இயேசு வருவதை தூரத்துல பார்த்துட்டார்கள். பார்த்து விட்டு அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். 10 பேர் தூரத்தில் நின்னுட்டான். தீட்டு, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும், சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, அந்த 10 பேரையும் இயேசு பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள், நீங்கள் போய் உங்கள் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். 10 பேரும் சுத்தமானார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, ஆசாரியருக்கு நீங்க என்ன செய்ய வேண்டுமோ, குஷ்டரோகி ஒருத்தன் சுத்தமானா லேவிய ராகமத்திலே என்ன செய்யணும் என்கிற சட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்க போய் யாரை பாருங்கள்? ஆசாரியனை பாருங்கள் என்று சொன்னார். 10 பேரும் சுத்தமானார்கள். அடுத்த வசனம், அவர்களில் ஒருவன், நல்லா கவனிக்கணும், 10 பேரும் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, தான் சுகமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்கள். 10 பேர் குஷ்டரோகத்துல சொஸ்தம் ஆறாங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. தலைவலி, இடுப்பு வலி இல்லைங்க, குஷ்டரோகம். 9 பேர் யூதர்கள். இவன் ஒருவன் யாரு? புறஜாதியாகிய சமாரியன். 9 பேரும் சுகம் அடைஞ்ச உடனே, ஆஹா, ஆசனை பார்த்தோமோ, காணிக்கை செலுத்தினமோ, வீட்டுக்கு போலாம். மனைவி பிள்ளைகளை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிறது. மனைவி பிள்ளையோட ஜாலியா இருக்கலாம், மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு எங்கேயா வெளியே போகலாம் என்று சொல்லி சுகம் கொடுத்த இயேசுவை மறந்து எல்லாரும் போயிட்டான். ஆனா ஒரே ஒரு மனிதன், சமாரியன், புறஜாதியான், தன் சரீரத்தை பார்க்கறான். ஆஹா, எல்லாம் நார்மலா ஆயிடுச்சுடா. சுகம் கொடுத்தது யாரு? இயேசு ஐயர். மறுபடியும் திரும்பி வந்து உரத்த சத்தமாய், அப்படி நம்ம போட்டிருக்கு பைபிள்ல, உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி அவர் பாதத்துல என்ன செய்தான்? விழுந்தான். யார் இவன்? புறஜாதியாகிய சமாரியன். நீ அமர்ந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்திருக்கிறார். நீங்க யாரும் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்யல சொல்லவே முடியாது. இன்னைக்கு 3 பேர் நல்ல சாட்சி சொன்னார்கள். விசேஷமா கடைசியா சொன்ன சிஸ்டர் ஓடி வந்து சொன்னாங்க, கண் பார்வை உனக்கு வர சான்ஸ் இல்ல, வரலைனாலும் பரவாயில்ல, எழுதி கொடுத்துட்டு நீ ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க விசுவாசத்தை, இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்திலே எழுதி கொடுத்து ஜெபம் பண்ணி பண்ணார்கள். இன்றைக்கு பார்வையோடு வந்து சாட்சி சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாருக்கும் செஞ்சிருக்கார், எனக்கும் செஞ்சிருக்கார், உங்களுக்கும் செஞ்சிருக்கார். அவர்கள் இயேசு தூரத்தில் இருக்கும்போது இயேசு ஐயரே என்று சத்தமிட்டார்கள்.
தூரத்துல இருந்து சத்தம் விட்டார்கள். ஆனா சுகம் பெற்ற இந்த ஒரு சமாரியன் இப்ப இயேசு கிட்ட வந்து உரத்த சத்தமா ஜெபித்த போது கொடுத்த சத்தத்தை விட நன்றி செலுத்துவதற்கு உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஐயா, என்ன மனுஷையா, புறஜாதியா. இன்னைக்கு நம்மளுக்கு ஜெபம் பண்ணுவோம், மாஞ்சு 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 ஜெபம் பண்றோம், ஆண்டவர் இறங்கி செய்யறார். ஆனா அது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அந்த சத்தம் என்ன செய்வதில்லை. இப்போ உரத்த சத்தம் வரல, உரத்த சத்தம் வரல. நான் நிறைய சபையில பார்த்திருக்கேன். நான் அட்வென்ட் சபை எல்லா அட்வென்ட்ல நான் பேசியிருக்கேன். முன்னால ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த கவர்ல தசம பாகம் காணிக்கை வச்சு போடுவாங்க. இங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. நிறைய சபையில பார்த்திருக்கிறேன். அந்த அம்மா எங்க வேலை செய்யறாங்க எனக்கு தெரியாது. வேலை செய்யறார்கள், நல்ல சம்பளம், தசம பாகம் உள்ள வச்சிருவாங்க, காணிக்கைலாம் வச்சுட்டு அந்த அம்மா முன்னால வந்து அந்த பெட்டியில வைக்க மாட்டாங்க. பிள்ளைகிட்ட கொடுத்தனுவாங்க. குழந்தை தீர்னு ஓடி வரும், டொக்கு பாஸ்கெட் பால் போடுற மாதிரி போட்டு போயிட்டு இருக்கும். கொடுத்த வேலை கொடுத்த தேவனுக்கு, உழைக்க பலனை கொடுத்த தேவனுக்கு, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் கொடுத்திருக்கு. அநேகருக்கு முன்னால நடந்து வந்து அந்த பெட்டியில வச்சு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போறதுக்கு உடம்பு வரமாட்டேங்குது. குழந்தைகிட்ட கொடுத்து தூக்கி போட சொல்றோம். ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பாக்ஸ்ல போடுற லெட்டரா அது. உங்களை விட படித்த எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமாங்க. நான் தங்கி இருக்கிற பில்டிங்ல பிஇ படிச்சு முடிச்ச பசங்க ஸ்விக்கில வண்டி ஓட்டி நாயா உழைச்சு சம்பாதிக்கிறார்கள். பிஇ கஷ்டப்பட்டு படித்தார்கள். ட்ரிபிள் இ முடிச்சிருக்கான், எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கான், என்ன பண்றான், வழி இல்ல, வேலை இல்ல, ஸ்விக்கில வண்டி ஓட்டுறான், ஸ்விக்கில டெலிவரி கொடுத்து வேலை செஞ்சு வேலைக்கிறோம். ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வேலை, நல்ல டீச்சர், நல்ல சம்பளம் எல்லாம் இருந்தும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, சாட்சி சொல்லுவதற்கு, முன்னால வந்து காணிக்கை வைப்பதற்கு கூட முடியவில்லை என்று சொன்னார். நீங்கள் பெட்டரா, சமாரியன் பெட்டரா? பாருங்க, அவன் வந்து பாதத்துல முகம் குப்புற விழுந்தான். வாசிங்கம்மா தொடர்ந்து. அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, நல்ல கவனிங்கள், அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, சுத்தமானவர்கள் 10 பேரும் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே, மற்ற 9 பேர் எங்கே, தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த அந்நியனே புறஜாதியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. நல்ல கவனிங்கள், ஆண்டவருடைய வேதனையை பாருங்கள். 10 பேரை சுகமாக்கின, சாதாரண விஷயமா குஷ்டரோகத்துல சுகமாவது? 10 பேரையும் சுகமாக்கின. ஆண்டவர் மனதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், எனக்கு நன்றி செலுத்துவதற்கு, என் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, என்னை ஸ்தோத்தரிப்பதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்க மற்ற 9 பேர்? அந்நியனை தவிர, புறஜாதியனை தவிர வேறு ஒருவரும் வரவில்லை என்று வேதனைப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் முன்ன வரமாட்டோம். சில பேர் கேட்ட, வெக்கமா இருக்கு. என்ன வெக்கம்? என்ன வெக்கம் இருக்கு? கல்யாணத்துக்கு போகும்போது முதுகுல துணியே இல்லாத ஜாக்கெட் போடும்போது வெக்கமா இல்ல. ஓட்ட ட்ரெஸ் போடும்போது வெக்கமா இல்ல. துப்பட்டா போடாம பப்பரப்பான்னு சுத்தும் போது வெக்கமா இல்ல. சபையில தேவன் வந்து முன்னால சாட்சி சொல்லி மகிமைப்படுத்துவதற்கு வெக்கம் வருதுன்னா இது என்ன வெக்கம்? ஆண்டவர் வெக்கப்பட்டிருந்தால், சிலுவையில் அவர் மரிக்காமல் இருந்தால் நாம் உட்கார்ந்திருக்க முடியுமா? லிட்டரலி எழுத்தின்படி இயேசுவின் எல்லா வஸ்திரங்களை உரித்து நிர்வாணமாய் தொங்க விட்டார்கள். நானும் நீங்களே நிர்வாணமாய் நடக்கக்கூடாது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நிர்வாணமாய் மரித்தார். நாம வந்து சாட்சி சொல்லுவதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு வெக்கப்படுகிறோம், முன்னே வர மாட்டோம். ஆனால் அந்நியனாகிய புறஜாதியாகிய சமாரியன் வந்து கால விழுந்து கிடக்குறாங்க. பாருங்க, இவ்வளவு பேசும்போது அவன் காலில் விழுந்துதான் கிடக்குறான். வாசிங்கம்மா தொடர்ந்து. அவனை நோக்கி, நீ எழுந்துரு. இவ்வளவு சம்பவம் நடக்கிற வரைக்கும் அவன் சாஷ்டாங்கமா ரோட்ல இயேசுவின் பாதத்துல விழுந்து கிடக்கிறான். யார் தெரியுமா? சமாரியன். மத்த 9 பேர் வீட்டுல ஜாலியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறான், பொண்டாட்டி பிள்ளைங்களோட கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். சமாரியன் விழுந்து கிடக்கிறான். அப்ப இயேசு, எழுந்துரு,
வாசிங்க. அவனை நோக்கி, ம். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது ரட்சித்தது என்றார். என்றார். போதும். விசுவாசம் சுகம் கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் நன்றி சொல்ல வந்தபோது அவனை ரட்சிப்புக்குள்ளும் தேவன் நடத்தினார். சாட்சி சொல்ல வரணுங்க. தேவனை மகிமைப்படுத்த அந்நியன் ரெடியா இருக்கிறான். யார் ரெடியா இல்ல? யூதன் கிறிஸ்தவன் ரெடி இல்லைங்க. சபையை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். என்னுடைய நடக்கைகள், என்னுடைய நற்கிரியைகள் என் நிமித்தமாய் தேவன் நாம மகிமைப்படுதா? இல்ல எழுதியிருக்கிறபடி என் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள் தூஷிக்கப்படுகிறதா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? உண்மையிலே சொல்றேன், இந்த செய்தியை நான் ஆயத்தப்படும் போது ஐ ஃபீல் வெரி ஷேம். வெக்கம். இதுல ஒண்ணு கூட நம்ம கிட்ட இல்லையே, இந்த அளவுக்கு இல்லையே. வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மூன்றாவது ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அந்நாட்களிலே சபை மிகவும் துன்புறுத்தப்பட்டது. சவுலின் தலைமையிலே சபைகள் சூறை அடிக்கப்பட்டது. அநேகர் மரித்தார்கள். சபை சிதறுண்டு பரம்புகிறது. அதில் ஒருவன் பிலிப்பு என்பவன் சமாரியாவுக்கு போகிறான். சமாரியாவில் போய் என்ன செஞ்சான் தெரியுமா? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். 14ஆம் வசனத்தை வாசிங்க. சமாரியா பட்டணத்திலே கிறிஸ்துவை குறித்து பிலிப்பு பிரசங்கம் பண்ணின பொழுது தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டது. ஆரம்பத்திலிருந்து வாசிங்கள். 14 ஆரம்பத்திலிருந்து வாசிங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டது. சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யார் இவர்கள்? புறஜாதியார்கள். பிரசங்கம் பண்ணுகிறது பிலிப்பு. ஒரே பிரசங்கம், கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். உடனே சமாரியர் புறஜாதியார் எல்லாம் என்ன செய்தார்களாம்? சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஐயா, ஒரே பிரசங்கம், ஆண்டவர் பேசுற வார்த்தையை அப்படியே அவர் என்ன செய்து கொண்டார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். இங்கிலீஷ்ல படிச்சு அக்செப்ட், ஒத்துக்கொண்டார்கள். யார் இவர்கள்? புறஜாதியார். நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள், பல ஆண்டு கிறிஸ்தவர்கள். எத்தனை முறை சொல்லியும் நீங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சபைக்கு குறித்த நேரத்துக்குள் வாருங்கள் என்று சொல்லி பல முறை போதகரும் ஊழியர்களும் சொன்னாலும் சபை இது என்ன செய்ய மாட்டேங்குது? ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நீ என்னன்னா சொல்லு, நான் இப்படிதான் வருவேன், இப்படிதான் போவேன். சமாரியர்கள் புறஜாதி பெட்டருங்க. புறஜாதியர் பெட்டர். சொன்ன உடனே வசனத்தை என்ன செய்தார்கள்? அக்செப்ட் பண்றார், ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை முறை, எத்தனை வார்த்தை, எத்தனை விதத்துல ஆவியான சபையில யார் மூலமாய் பேசினாலும் இன்றைக்கு சபை வசனத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. வாரத்தில் ஒரே நாள், முதல் நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள், அதை ஆராதிக்க வரும் பொழுதே நம்மளால ஒரு 10 நிமிஷம் முன்னால வந்து உட்கார முடியலைங்க. இஷ்டம் போல வருகிறோம், இஷ்டம் போல போகிறோம். புறஜாதியார்கள் பெட்டரா, நாம பெட்டரா? நான் புறஜாதியான், கிறிஸ்துவன் கிடையாது, இந்து குடும்பத்துல பிறந்தவன் தான். இன்னைக்கும் பாருங்கள், நீங்க விசாரித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள், பேப்பர்ல படிச்சு பாருங்கள். திருப்பதிக்கு போறவங்க போனோம், பார்த்தோம், வந்தோம், வர முடியாது. தெரியுமா உங்களுக்கு? 3 நாட்கள் 4 நாட்கள் அந்த கூண்டுக்குள்ள, ரூம்குள்ள அடைச்சு வைப்பான். 3 நாள் 4 நாள் உள்ள இருந்து பார்த்துட்டு வந்தவங்க தான். இன்னைக்கும் காத்து கிடக்கிறார்கள். சாதாரண ஒரு விக்கிரகத்தை பார்ப்பதற்கு அதுவும் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. தெரியுமா? நம்ம 3 நாள் 4 நாள் உட்காந்து போனா கிட்ட போய் நின்ன உடனே ஜருகண்டி கழுத்தை கை தள்ளிடுவான், நகரண்டுவான். ஒரு செகண்ட் பார்க்க முடியாது. அதற்கு ஜனங்கள் இன்றைக்கும் நாள் கணக்காய் காத்திருக்கிறார்கள். ஆனா உங்களால ஒரு 10 நிமிஷம் தேவ சமூகத்துல வந்து காத்திருக்க முடியல. ஆர் யூ கிறிஸ்டியன்? ஷேம்.
புறஜாதி நம்மளோட பெட்டர், 1000 டைம் பெட்டர். அவங்களுக்கு யாரும் சீக்கிரமான்னு சொல்ல, அவர்களா வாஞ்சையாய் ஓடி போய் காத்து கிடக்கிறார்கள். ஆனா அவர்களை விட அதிகமாய் காத்திருக்க வேண்டியது நாம தான். ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவனுள்ள தேவன். நமக்காய் ரத்தத்தை சிந்தின தேவன், நமக்காய் காயங்களை ஏற்றுக்கொண்ட தேவன், நமக்காய் பாடுகளை சகித்த தேவன், நமக்காய் மரித்த தேவன், நமக்காய் உயிர்த்தெழுந்த தேவன், நமக்காய் மறுபடியும் வரப்போகிற தேவன். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற சபையே இப்படி நிர்விசாரமாய் வந்து உட்கார்றோமே, புறஜாதியுடன் நாம் எவ்வளவு கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க. எங்க அப்பா கோயில காலட்சேபம் பண்ணக்கூடியவர். ஆறுமணி பெட்டி வாசிப்பார்கள், தபேலா வாசிப்பார்கள், வயலின் வாசிப்பார்கள், பக்கத்துல தம்பூரா சுதி போடுவார்கள், எல்லாம் இருக்கு. நான் கண்ணால பலமுறை பார்த்தோம், இன்னைக்கும் பார்க்கிறேன். புறஜாதியர் தான். கச்சேரி ஆரம்பத்துக்கு முன்னாலே வருவார்கள். நான் அதை செய்ய சொல்ல, நானே சொல்றேன். ஸ்டேஜ் ஏறுவதற்கு முன்புதான் ஸ்டேஜ் தொட்டு கும்பிடுவார்கள். அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொட்டு கும்பிட்டுட்டு தான் வாசிக்க ஆரம்பிப்பார்கள். இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற சபைக்கு வருகிறவர்கள் இஷ்டம் போல வந்து உட்காந்து நோ பிரேயர் நத்திங், நேர வந்து உட்காந்து பெரிய ஏஆர் ரகுமான், இளையராஜா வாசிக்கும், டமால் டிமில் டமால் டிமில் டுமால் டுமால் அடிக்க வேண்டியது, எஞ்சி போக வேண்டியது. சபை எப்படிங்க இருக்கு? அவள் கூட ஒரு பயபக்தியோடு கூட ஒரு கல்லுக்கும் மண்ணுக்கும் வாசிக்கிறாருங்க. 68ஆம் சங்கீதம் வாசித்தோம், நான் எல்லாம் கவனிச்சு மேல அதெல்லாம் கவனிக்கிறேன். பைபிளை திறக்காம சும்மா நிற்கிறார்கள், பைபிளோட இருக்காமல். எதற்கு சபைக்கு வரணும்? எதற்கு இசையை வாசிக்கணும்? நோ யூஸ், நோ யூஸ். நல்லா கவனிங்கள், வசனத்தை நன்றாய் படியுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆசீர்வாதத்துல சாபத்தையும் சம்பாதிக்க முடியும். வசனம் அவதான் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஊழியம் செய்து என்ன சம்பாதிக்க முடியும்? சாபத்தையும் சம்பாதிக்க முடியும். சினிமா கச்சேரிக்காரன் கூட ஒரு பயத்தோட அது கும்பிட்டு தாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் தொட்டு, இன்னைக்கு போய் பாருங்க, தொட்டு கும்பிட்டு தான் வாசிக்கிறான், பாடுறான். அவனுக்கு இருக்கிற ஒரு பயம் கூட யாருக்கு இல்ல? கிறிஸ்துவன் சொல்லுகிறோம், வேஸ்ட், நோ யூஸ். சமாரியன் பெட்டர் சொன்னா ஏத்துக்கொள்கிறான். கையை உயர்த்தி அலையில சொல்ல மாட்டோம், ஏத்துக்கொள்ள மாட்டோம். நீ என்னடா சொல்றது? நான் சொல்றேன், நீ கேட்கறே, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நஷ்டம் எனக்கு அல்ல, உனக்கு தான் நஷ்டம், உனக்கு தான் நஷ்டம். ஏன் சொல்லுகிறோம்? சபையில ஏன் சொல்லுகிறோம்? நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உங்கள் நிமித்தமாய் தேவ நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இவன்லாம் ஒரு கிறிஸ்தவனா? 9-8 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்குது, இப்பதான் போறான் சபைக்குள்ள, எப்படி போறாங்க பாருன்னு சொல்ற மாதிரி தேவன் நாமத்தை தூஷிக்கும்படி நம்ம நடக்க கூடாது. சொல்லுவதை சமாரியர்கள் அப்படி என்ன செய்தார்களாம்? ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு அவர் என்ன தெரியுமா செய்தார்கள்? கீழ்ப்படிந்து. ஏற்றுக்கொள்வது அர்த்தம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லையே. 12ஆம் வசனம் வாசிங்க, அது 8-12 வாசிங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்ற. நல்ல கவனிங்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் வசனத்துக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். ஸ்திரீகளும் புருஷர்களும் என்ன எடுத்தார்கள்? ஞான ஸ்நானம் எடுத்து. யார் இவர்கள்? சமாரியர்கள், புறஜாதியர்கள். நம்ம எத்தனை வருஷம் சபைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்காமையே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவன் ஆகிய நாம பெட்டரா, சமாரியன் பெட்டரா? கேட்டார்கள், அப்படியே கீழ்ப்படிந்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது நம் மேல் விழுந்த தலையான கடமை. சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பியே, தங்கச்சியே, இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு கூட முகமுகமாய் பேசுகிறார். கால தாமதம் செய்ய, இனி காலம் செல்லாது. உடனே நீ சத்தியத்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்தானத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் சபையிலே பாடல் மூலமாய் பேசுவார், ஆரம்ப ஜபத்தின் மூலமாய் பேசுவார்.
ஆராதனையின் மூலமாய் பேசுவார், செய்தியின் மூலமாயும் பேசுவார். எப்போ பேசுவார், எப்படி பேசுவார் தெரியாது, ஆனா பேசுவார். சமாரியர்கள் அதை கேட்டு அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டு அன்றைக்கே அப்பொழுது என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்தார். இது யார்கிட்ட இல்ல? சபைக்கு இல்ல. யார்கிட்ட இருக்கு? புறஜாதிய நாங்க சமாரியன்கிட்ட இருக்கு. கீழ்ப்படிந்த என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், ம், அப்பொழுது ம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா இதுக்கெல்லாம்? புறஜாதியான் எல்லாரும் ஆவியை பெற்றுக்கொண்டானையா. வாட் ஏ வண்டர்ஃபுல் blessing. இத்தனை வருஷமா சபைக்கு வந்து இன்னும் ஆவியை பெறாமல் அமர்ந்திருக்கிறவர்களே, ஏன்? வசனத்துக்கு இன்னும் நீங்கள் சரியாய் கீழ்ப்படியவில்லை. வசனத்துக்கு இன்னும் நீங்கள் சரியாய் கீழ்ப்படியாதனால்தான் இன்னும் என்ன என்ன கிடைக்காமல் இருக்கிறது? ஆவியின் அபிஷேகம் கிடைக்காமல் இருக்கு. தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்துள்ள பரிசுத்த ஆவி என்றுதான் வசனம் சொல்கிறது. யார் ஒருவன் கர்த்தருடைய வசனத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக நாம் கீழ்ப்படிய அவர்கள் மேல் தேவன் ஆவியை அளவில்லாமல் பொழிவார். வாட் ஏ வண்டர்ஃபுல் கிரேட்டஸ்ட் blessing தெரியுமா? காரு, வீடு, பங்களா, சொத்து, சுதந்திரம், இந்த பக்கத்துல இருக்கிற ஜெயச்சந்திர பில்டிங்கே உங்களுக்கு சொந்தமா இருக்கலாம். அந்த வர பணத்தை விட என் ஆவியானவர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆசீர்வாதம் உலகத்துல வேற எதுவுமே இல்லையா. யாருக்கு கிடைச்சு தெரியுமா? கிடைக்காது இருக்கிறவர்களே சிந்தியுங்கள். யாருக்கு கிடைச்சு தெரியுமா? புறஜாதியான சமாரியனுக்கு கிடைக்கும். எத்தனை வருஷமா சபைக்கு வருகிறோம், சபைக்கு வந்து எத்தனை பிரசங்கிமார் எத்தனை கேள்வி கேட்கிறோம், பிரசங்கிமார் பிரசங்கத்துல எத்தனை குறைகளை கண்டுபிடிக்கிறோம், எத்தனை எதிர்த்து பேசுகிறோம். ஆனா ஒண்ணு மாத்திரம் செய்ய மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா சமாரியர்கள் அப்படியே வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு தான் அந்த வார்த்தை, எனக்கு தான் அந்த வசனம், எனக்கு தான் பிலிப்பு சத்தியத்தை சொல்லுகிறான், நான் மனம் திரும்ப வேண்டும், நான் சத்தியத்துக்கு உடனே கீழ்ப்படிய வேண்டும். ஞானஸ்தான் எடுத்தான். ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். சமாரியர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நல்ல நடக்கை, இந்த நல்ல கிரியைகள் சபையாகிய நமக்குள் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால், சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால், தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். தாகத்துக்கு தா என்றார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். சமாரிய நாட்டு ஸ்திரீ. அடுத்த வசனம் வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே, நல்ல கவனிங்கள், மறுபடியும் ஆரம்பத்தில் வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலந்தவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்திலே தாகத்துக்கு தா என்று கேட்கலாம், எப்படி கேட்கலாம் என்றார். அப்போ எந்த அளவுக்கு யூதர்களோட சமாரியர்கள் கீழ்த்தரமானவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சம்பந்தம் கலவாதவர்கள். அப்படிப்பட்ட புறஜாதியார் கிறிஸ்தவர்களை விட நல்ல கிரியையும் நல்ல நடக்கையோடு கூட வாழ்கிறார்கள். பல ஆண்டுகள் ஜாதி கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் கூட புறஜாதியாட்ட காணப்பட்ட அந்த நல்ல குணாதிசயங்கள், நல்ல கிரியைகள், நல்ல நடக்கைகள், நல்ல சுபாவங்கள் யார்கிட்ட? சபைக்கு இல்லையே. அவளே சொல்றான், நீ அந்த குழந்தைய பிடிச்சு உட்காரீங்கம்மா, யாருமா அது? யூதனா இருக்கிற சமாரிகிட்ட என்கிட்ட வந்து தண்ணி கேட்கலாமா? நாங்கள் தான் உங்களுக்கு அருவருப்பானவர்களே, என்கிட்ட வந்து இங்க கேட்கலாமா என்று அவள் சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை நான் ஒரு சில வசனத்தை டக்கு டக்குன்னு வாசிங்கம்மா. அதே 4:9 மறுபடியும் வாசிங்களேன். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயா.
மைக்ல தான் வாசிங்கம்மா. ஏமா அப்படி டக்குன்னு மாறுறீங்க? மைக் வேலை செய்யலையா? யூதர்கள் சமாரியருடைய சம்பந்த கலவாதார்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால். இவள் அன்றைக்குதான் முதல்ல இயேசுவை பார்க்கிறாள். எப்படி பார்க்கிறா தெரியுமா? நீர் ஒரு யூதன், நான் ஒரு சமாரியன். அவளுக்கு தெரியாது இவர் யார் என்று, அவளுக்கு சுத்தமா தெரியாது. ஆனா அவருடைய உடை, நடை, உடை, பாவனை, பேச்சு யாரை காட்டுகிறது? யூதன் என்று காட்டுகிறது. முதல்ல இயேசுவை இந்த சமாரிய ஸ்திரீ, ஒரு யூதன், நீ ஒரு யூதன், நான் ஒரு சமாரிய ஸ்திரீ, நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி. அவர் அந்த அடிப்படையில் தான் இயேசுவை பார்க்கிறார். ஆனா இயேசு அப்படி பார்க்கல. இன்னைக்கு சபையில ஜாதி பாகுபாடு. நான் அந்த ஜாதி, அவங்க இந்த ஜாதி. நான் உயர்ந்த ஜாதி, அவங்க தாழ்ந்த ஜாதி. நாங்க எங்க ஊர் தெரியுமா? எங்க ஊர் உயர்ந்த ஊர், உயர்ந்த ஜாதி. ஊர்ல பெருமை, ஜாதியில பெருமை. இந்த ஜாதி பார்க்கிற ஒருத்தனும் சத்தியமா பரலோகத்துக்குள் போகவே முடியாது. ஆனா உன்னை நிச்சயம் நரகத்துக்கு போலாம். இயேசு பார்க்கலங்க, இவ பார்க்கிறா. இயேசு பார்க்கல. எல்லாருக்காகவும் என் இயேசு ரத்தத்தை சிந்தினார். ஜாதி பாகுபாடு பார்த்து என் இயேசு ரத்தத்தை சிந்தவில்லை. மனு குலத்துக்காக, எல்லாவற்றுக்காக என் இயேசு ரத்தம் சிந்தினார் ஐயா. ஆனா இன்னைக்கு சபை ஜாதி பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்குது. நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி. சத்தியமா இப்படி என்ன இருக்கிறவன் நீ ஒரு நாளும் பரலோகத்துக்குள் போக முடியாது. நிச்சயமா முடியாது. கிறிஸ்து தலை, நாம் எல்லாரும் அவயங்கள், சரீரங்கள். இதுல என்ன ஜாதி இருக்கு? என்ன ஜாதி இருக்கு? எல்லாரையும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணிர் என்று வேதம் சொல்கிறது. ஒரே ரத்தம் தான். எனக்கு சிவப்பு ரத்தம், உனக்கு சிவப்பு ரத்தம். நீ உயர்ந்த ஜாதியா இருந்தாலும் சரி, தாழ்ந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ரத்தம். இயேசு பாகுபாடு பார்க்காதவர், ஜாதி மத பேதங்களை பார்க்காதவர். ஆனா இன்றைக்கு சபைக்குள்ள ஜாதி மதம் பேதங்கள் அதிகமாய் தாண்டவம் ஆடுகிறது. புறஜாதியர் தேவலாம். அதுவும் குறிப்பிட்ட ஊர் மக்கள், எங்க ஊருக்காரங்களாம் ஒரு கூட்டம். இந்த குரூப்பிசம் சபையில இருக்கிற வரைக்கும் இங்க இயேசு வரமாட்டாருங்க. என்னைக்கு இந்த ஜாதி பாகுபாடு குரூப்பிசம் ஒழிதோ அன்னைக்குதான் இயேசு வருவார். நீ என்னதான் தலைக்கீழ நின்று, தலைக்கீழ வச்சு காலை மேல வச்சு நீ ஜெபம் பண்ணா கூட ஜெபத்துக்கு பதில் வராது. சபையில இந்த ஒழியணும். இந்த ஜாதி பாகுபாடு ஒழிஞ்சா சபை உருப்படும், சபை எழுப்புது உண்டாகும். பிரிவினைகள். சமாரிய ஸ்திரீ பார்க்கிறான், இயேசு பார்க்க மாட்டாருங்க. முதல்ல அவரை ஒரு யூதனாய் பார்த்தார். 15ஆம் வசனத்தை வாசிங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே, போதும், தமிழ்ல ஆண்டவரே போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா சார், ஐயா. ஜாதியை வைத்து பார்த்தவர் இயேசுவோடு கூட கொஞ்ச நேரம் பேசின உடனே அவர் மேல் ஒரு மதிப்பு, மரியாதை வந்து அவர் எப்படி கூப்பிடுறா? ஐயா. 19ஆம் வசனம் வாசிங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசிகள். இப்ப என்னவா பாக்குறா? ஜாதி வச்சு யூதனா பார்த்தவள், அவள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு ஐயா என்ற ஒரு மரியாதை மதிப்போடு கூட மாறினவள் இப்பொழுது அவர் என்னவா பார்க்கிறாள்? தீர்க்கதரிசியாய் பார்க்கிறாள். 25ஆம் வசனத்தை வாசிங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார். இப்ப பாருங்க, யூதனை ஐயாவாய் பார்த்தாள், தீர்க்கதரிசியாய் பார்த்தவள் கிறிஸ்து யாரா பார்க்கிறா? இப்போ கிறிஸ்துவாய் பார்க்கிறாள். அடுத்து மேசியாவாய் பார்க்கிறாள். என்ன அவள் வாழ்க்கையில, ஒரு புறஜாதியுடைய வாழ்க்கையில இயேசுவை அறிகிற அறிவுல அவள் எவ்வளவு சீக்கிரமாய் அவள் வளர்ந்தாள் என்பதை கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். பல ஆண்டு கிறிஸ்தவர்கள் நாம் இன்னும் இயேசுவை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் சைட், அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் சைட். ஒரு யூதன் வந்திருக்கார், கிணத்துக்கிட்ட தண்ணிக்கு நிக்கிறார். யூதன் பேசுகிறாள், என்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சுன்னா உனக்கு தாகமே வராது. அப்போ இவரோட ஸ்பெஷல் ஐயா. இவ வாழ்க்கையெல்லாம் சொல்லுகிறாரு. இப்போ உனக்கு இருக்கிற புருஷன் இப்போ இருக்கிறவங்க இல்ல, ஏற்கனவே 5 புருஷன் இருந்தார்கள், இப்போ யார் இல்ல,
இப்ப இருக்கிறது உனக்கு இல்ல. இவருடைய அவல வாழ்க்கையை, பாவத்தை சுட்டி காட்டி உணர்த்தின போது, ஆண்டவரே நீ யார் என்று பார்க்கிறேன், தீர்க்கதரிசி என்று பார்க்கிறேன். தொடர்ந்து தொழுது கொள்கிற விதத்தை சொன்ன உடனே சொல்லுகிறாள், நீர் கிறிஸ்து, 2 மேசியா. என்ன வளர்ச்சிங்க! எவ்வளவு நேரம் இந்த கான்வர்சேஷன் எவ்வளவு நேரம் நடந்துக்கு நினைக்கிறீங்க? 1 வாரமா 2 வாரமா? ஜஸ்ட் ஒரு half an hour, மேக்ஸிமம் half an hour 1 hour. அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள அவள் வாழ்க்கையில இயேசுவை எவ்வளவாய் அறிந்து எவ்வளவாய் வளர்ந்து இருக்கிறா பாத்தீங்களா? யோசித்து பாரு, நம்ம இத்தனை வருஷமா வருமே, நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அந்த அறிகிற அறிவில நாம் வளர்ந்திருந்தால் சபைக்கு இப்படி நிர்விசாரமாய் நாம் சபைக்கு வர மாட்டோம், வரவே மாட்டோம். இன்னும் அறியல. யூத ஸ்திரீ சமாரிய ஸ்திரீ அறிந்த அளவுக்கு இந்த சபை அறியல தான். அவர் இயேசுதானப்பா, எப்ப போனா என்ன, அவர் அன்புள்ளவர். உண்மைதான், அன்புள்ளவர் தான். அதே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் அன்புள்ளவர்னா, இன்னொரு பக்கம் அவர் பட்சிக்கிறார், கிணியாக இருக்கிறார். பேசின ஒரு half an hour 1 hourலயே இயேசு கிறிஸ்து மேசியா என்று அறிந்தாள். அறிந்தது மாத்திரம் இல்லைங்க, அவ எதுக்கு வந்தா கிணத்திட்ட தெரியுமா? தண்ணி முண்டு கொள்ளும் போகும்படியா வந்தாள். குடத்தை அங்கேயே வச்சாள். நேரா ஊருக்குள்ள ஓடினா. நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், வந்து பாருங்கள் என்று அழைக்கிறாள். இந்த அம்மா என்ன பெருசா செஞ்சிட்டாங்க? 5 பேரை கல்யாணம் பண்ணாங்க. 5 பேரும் போயாச்சு. இப்ப 6வது ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அது நிரந்தரம் கிடையாது. இந்த அவலத்தை, அசிங்கத்தை ஆண்டவர் சொன்னார் என்பதை கிராமம் முழுவதும் அவள் சொல்லி, நான் 5 பேருக்கு முதல்ல என்ன திருமணம் பண்ணார்கள், 5 பேர் என்னை விட்டுட்டாங்க, இப்போது 6வது ஒரு ஆளை நான் வச்சிருக்கிறேன். இந்த அசிங்கத்தை, இந்த அவலத்தை, இந்த அருவருப்பான என் வாழ்க்கையை ஒருத்தர் அப்படியே சொன்னார், எல்லாம் வந்து பாருங்கள். ஒரு புறஜாதியான ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, அருவருக்கத்தக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஸ்திரீ ஒரே செகண்ட் ஒரு கிராமத்தை இயேசு கிட்ட கூட்டு வருகிறார் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நாம் இதுவரைக்கும் எத்தனை பேரை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம்? ஒரு கிராமம் வேணாங்க, ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறோமா? ஒரு ஆத்துமா. மாசம் இல்ல, வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா கொண்டு வந்திருப்போமா? ஒரு சமாரிய ஸ்திரீ ஓடி போய் கிராமத்தை கூட்டி கொண்டு வருகிறாள். நாம் எத்தனை வருஷமாய் வருகிறோம்? ஒரு ஆத்துமாய் கொண்டு வந்திருப்போமா? நான் இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புகிறேன். கொண்டு வந்தோமோ இல்லையோ, எத்தனை பேரை இருக்கிறவங்க நாம் துரத்தி இருக்கிறோம்? ஊழியம் பண்ணி ஆத்துமா ஆதாயம் கொண்டு வரோமோ இல்லையோ, அட்டூழி இருக்கிறத துரத்துறோம். ஆனா சமாரிய ஸ்திரீ ஒரு கிராமத்தையே கூட்டி கொண்டு வந்தார். என்ன வாழ்க்கைங்க, என்ன வாழ்க்கைங்க! புறஜாதிங்க. யூதனா பார்த்தவ அப்படியே அவர் அறிய 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 அறிய, ஐயோ இந்த கிறிஸ்துவ மேசியாவை நான் மாத்திரம் அறிஞ்சா போது, அந்த தீர்க்க தரிசனத்தை நான் மாத்திரம் அறிஞ்சா போதாது, எங்க ஊர் மக்களே அறிய வேண்டும் என்று சொல்லி கிராமத்தையே கூட்டி கொண்டு வந்தார். நாம் பல ஆண்டுகளாய் சபைக்கு வந்து இன்னும் ஒருத்தரை கொண்டு வர முடியல. நம்ம வரதே சண்டே வரதே பெரும்பாடு. அப்படியே வர வேண்டியது 9 மணிக்கு உள்ள. சமாரியர்கள், புறஜாதியார்கள் நம்மளை விட தேவலாம். கூட்டு வந்தது நிமித்தமாய் 42ஆம் வசனத்தை வாசிங்கள். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, நீ சொன்ன ஒருவர் என்னை குறித்து எல்லாத்தையும் சொன்னார் என்று சொன்ன அந்த சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் நீ கூட்டு போய் விட்ட பத்தியா, விட்ட பிறகு அவர் பேசின உபதேசத்தை நாங்கள் கேட்டு, அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று ஆஹா, மெய்யாகிய கிறிஸ்துவாகிய உலக எங்க போயிடுச்சு பாருங்க. ஒரு பெண்ணுடைய, சமாரி ஸ்திரியோட வாழ்க்கை ஊர் ஜனங்க சொல்கிறார்கள், அவர் மெய்யான உலக ரட்சகர். இந்த கிராமமே இயேசுவை உலக ரட்சகராய் அறிந்து கொள்ள காரணம் யார் தெரியுமா? இந்த புறஜாதியாகிய அந்த சமாரியர். கிறிஸ்தவர்களாகிய நாம், நம் நிமித்தமா யாரு இயேசுவை உலக ரட்சகர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஜீவியத்தின் நிமித்தமாக, என்னுடைய நடை உடை பாவனை, என்னுடைய செயல்கள், என்னுடைய பேச்சுகள், இவைகளை பார்த்து யார் இயேசுதான் உலக ரட்சகர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜீவியத்தை நாம் ஜீவிக்கிறோமா? பேதுரு நிருபக்காரன் புத்தி சொல்லுகிறான், உங்கள் நற்கிரியைகளையும் உங்கள் நடக்கைகளையும் கண்டு புறஜாதியார்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியே வாழுங்கள் என்று புத்தி சொல்லுகிறானே.
உங்கள் நற்கிரிக்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறானே. நம்முடைய ஜீவம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பக்கத்து வீட்டுல என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்துவர்ல உங்க வீட்டு பக்கத்துல என்ன சொல்ல முடியும்? ஐயோ அவங்களா தேவனுக்கு பயந்த கிறிஸ்தவர்கள், ஜெபிக்கிறவர்கள் சொல்லுவார்களா? இன்னும் பக்கத்து வீட்டுல என்ன டிவில என்ன சினிமா சீரியல் ஓடுதோ நம்ம வீட்டுல அதே ஓடுது. எப்படி சாட்சி இருக்கும்? அதே டிவி அதே சீரியல் இங்கேயும் ஓடுது, அதே சண்டை இதே சண்டை இங்க நடக்குது, அதே கெட்ட வார்த்தை இங்கேயும் கெட்ட வார்த்தை வருது. சொல்ல முடியுமா? பேதுரு நிருபக்காரன் புத்தி சொல்லுகிறான், உங்கள் நற்கிரியைகளினாலும் உங்கள் நடக்கைகளினாலும் புறஜாதிகள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனா நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், அட்லீஸ்ட் சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களாகிலும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் ஜீவிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னார். எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேணாங்க, என் ஜீவியமே எழுப்புதலை கொண்டு வரும். ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள், புறச்சாதியில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு வித்தியாசத்தை பார்க்க வேண்டுமே. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. நம்முடைய வாழ்க்கையில் அந்த வித்தியாசம் இருக்கா? இன்ஃபேக்ட் நம்மளோட அவர்கள் நன்றாய் நடக்கிற அன்பாய் இருக்கிறார்கள். நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவோம். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். சகோதரிகள் எல்லாரும் தலைகளை மூடுவோம். தேவ சமூகத்துல எப்பொழுதும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல வேண்டிய காரியம் அல்ல. தலையை மூட வேண்டும் என்பது சொல்ல வேண்டிய காரியம் அல்ல. எல்லாரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். பயத்துடனே பக்தியுடனே தலையை தாழ்த்தி தலைகளை மூடி ஒரு நிமிஷம் கண்ணாடியாகிய இந்த வசனத்துக்கு முன்பதாக நம்மை நிறுத்துவோம். சமாரியன் பெட்டரா, நாம் பெட்டரா? அவன் மனதுருகுகிறான், நான் பக்கமாய் விலகி போகிறேன். அவன் கிட்டே வருகிறான், காயங்களை கட்டுகிறான், எண்ணெய் வார்க்கிறான், திராட்சை ரசம் கொடுக்கிறான், சுய வாகனத்துல ஏற்றான், சத்திரத்துல போய் கொண்டு போய் விடுகிறான், 2 காசை கொடுக்கிறான், இன்னும் நான் தருகிறேன். நம்ம சபையில எத்தனை பேர் ஏழையா இருக்கிறார்களே, நம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறோமா? ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிறார்களே, நம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறோமா? ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட வாங்க முடியாமல் இருக்கிறார்களே, கரத்தை நீட்டி இருக்கிறோமா? சமாரி நீட்டுறாங்க, முன்னம் என்ன தெரியாதவன், முன்னம் என்ன இந்த யூதனை தெரியாதவன். நம்முடைய கரங்கள் என்ன செய்கிறது? ஒரு சமாரியன் ஒருத்தன் தான் வரான், 9 பேர் வரல. அந்நியனே தவிர வேறு ஒருவனும் வரவில்லையே என்னை மகிமைப்படுத்துவதற்கு என்று ஆண்டவர் எதிர்பார்ப்போடு கேட்கிறார். எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிற சபையை இன்னும் நீ தேவ நாமத்தை மகிமைப்படுத்தாமல், ஸ்தோத்திரியாமல், சாட்சியின் மூலமாய் அப்படி நாமத்தை உயர்த்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையை பார்த்து ஆவியானவர் கேட்கிறார், சமாரியன் தேவலையே எதிர்பார்க்கிறார், இன்னும் வரலையே ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சமாரியன் தேவலையே வந்தானே, பாதத்துல விழுந்தே கிடக்கிறான். அவர் எழுந்துருன்னு சொன்ன போதுதான் எழுந்திருச்சான். அவனுக்கு விசுவாசத்தோட ரட்சிப்பையும் கர்த்தர் கொடுத்தார். ஐயா, இத்தனை நன்மைகள், இத்தனை சுகம், இத்தனை விடுதலை, இத்தனை அற்புதங்கள், இத்தனை அதிசயங்களை பெற்றிருந்தும் அமர்ந்திருக்கிற சபையை உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்க ஆரம்பி. சமாரியர் வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், அப்படியே கீழ்ப்படிந்தார்கள், அப்பொழுதே ஞானஸ்தானம் பெற்றார்கள், அப்பொழுதே ஆவியை பெற்றார்கள். கீழ்ப்படிதல் இருக்கிறதா? பெரிய விஷயத்துல கீழ்ப்படிதல் ரெண்டாவது, முதல்ல சபைக்கு வருகிற ஒழுக்கத்துல கீழ்ப்படிதல் இருக்குதா? அப்புறம் சத்தியத்துக்கு ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் 2வது ஸ்டெப், அதுக்கு கீழ்ப்படிதலுக்கு இருக்கா? இயேசுவோடு கூட பேசுங்கம்மா ஐயா, இயேசுவோடு பேசுங்க. அந்த சமாரிய ஸ்திரீ பேசதான் ஜாதியை மறந்தால், ஐயாவை மறந்தால், தீர்க்கதரிசியை மாற்றினால், கிறிஸ்துவை மாற்றினால், மேசியாவை மாற்றினால், ஊரே சேர்ந்து சொல்லுது உலக ரட்சகர். என்ன இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, உயிரோடு கூட இருக்கிறார். ஆனா ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இயேசு ஒரு உலக ரட்சகர். வாட் எ வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. ஒரு ஜென்டைல் சொல்லுகிறார்கள். என்ன அந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? புறஜாதியாகிய சமாரிய ஸ்திரீ இயேசுவோடு பேசுகிறாள். யோபு சொல்லுவான் பாரு, அவரோடு கூட பழகி சமாதானமா இருங்க, அவரோடு கூட பழகுங்க. பேசி பழக ஆண்டவரை நீங்கள் இன்னும் அறிய உன் வாழ்க்கை மாறும்.
சபைக்கு லேட்டா வராதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. சபையில வந்து அல்லேலூயா சொல்லுங்கன்னு கையை உயர்த்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. சபையில வந்து செல்போனை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. சபையில வந்து செல்போனை பேசாதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம், ஏன்னா வாழ்க்கையில மாற்றம் இல்லை, இயேசுவை அறியவில்லை. அவள் அறிந்தால் மாறினது மாத்திரமல்ல, ஒரு கிராமத்தையே கூட்டிக் கொண்டு வந்தார். ஒரு கிராமத்தையே கூட்டிக் கொண்டு வந்தார். நம்ம ஒருத்தரை கூட்டி வர முடியல. இன்னும் 4 மாசம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. சமாரிய ஸ்திரீயை விட நீங்கள் பெட்டரா மாறணும்னா, புறஜாதியாரை விட நாம் பெட்டரா மாறணும்னா, இந்த 4 மாசத்துக்குள்ள ஒரே ஒரு ஆத்துமாவை கொண்டு வாருங்கள். சபையில எழுப்புதல் உண்டாகும். சபையில ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்படும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த நாட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டதான இந்த 4 சமாரியர்களைப் போல நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் நம்மத்திலே வருகை தந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்ததான அன்பு கர்த்தருடைய தாசன் ஜேக்கப் அவர்களுக்கு சபையின் சார்பாக நான் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பம் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. விவாக அறிக்கையை வாசிக்க கேட்கலாம். அருமையான குடும்பத்தார், தாயும் தகப்பன், குறிப்பாக மகள் கிறிஸ்டின் அவர்களும் எழுந்து நிற்கும்படிக்காக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சென்னை 73 காமராஜபுரம் இம்மானுவேல் தெருவை சேர்ந்தவர்கள் மேடவாக்கம் அட்வன் கிறிஸ்துவ திருச்சபை அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறதான திரு ராஜா என்கிற ஆரிஸ் சுந்தரராஜன், திருமதி தீனா சுந்தரராஜன், இவர்களின் இளைய குமாரத்தி திருநிறை செல்வி எஸ் பிரிசில்லா என்பவருக்கும், சென்னை 42 வேளச்சேரி பேபி நகர் பகுதியிலே வசிப்பவர்களும், தி ஃபாதர்ஸ் ஹவுஸ் பொன்மார் மலைப்பகுதியிலே இருக்கிறதான அந்த திருச்சபை சார்ந்தவர்களும் ஆகிய திரு சகரியா, திருமதி எலிசபெத் இவர்களின் குமாரன் திருநிறை செல்வன் சாம் ஜோஷ்வா என்பவருக்கும் வருகிற மாதத்திலே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் இருவரும் இல்லற வாழ்க்கையிலே சேரக்கூடாத நியாயமான தடைகள், காரணங்கள் உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்தின் வடிவிலே போதகரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்காக வாசிக்கப்பட்ட முதலாம் விவாக அறிக்கையாகும். ஜெபம் செய்வோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு ஏற்ற துணையை உண்டாக்கினதான் தேவன். அருமையான மகள் பிரிசில்லா அவளுக்கு சாம் ஜோஷ்வா அவர்களை துணையாக நீர் ஏற்படுத்தினதுக்காக நன்றி. இது கர்த்தரால் வந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் இதை வாய்க்க செய்து 2 குடும்பத்தாருக்குள்ளே கொடுத்திருக்கிற ஏக சிந்தனைக்காக நன்றி. இந்த திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்தி கொடுங்க. தேவைகளை சந்திங்க, பாதுகாப்பு கொடுங்க. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்வோம். சபையினுடைய அறிவிப்பை நாம் கேட்கலாம். Hallelujah. Praise the Lord.
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. மூன்றாவது வாரம் ஆராதனை 18/8/2024 திருச்சபையின் அறிவிப்புகள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். மத்தேயு 5:37. ஆராதனை பொறுப்பேற்றி நடத்திய வட்டார ஆயர் அவர்களுக்கும் கரெக்டாக 7 மணிக்கெலாம் வந்து செய்தியை கொடுத்த 7 மணிக்கே வந்துட்டார் ஐயா. செய்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனைக்கு முன்பு ஓய்வு நாள் பள்ளி நடைபெற்றது. ஆராதனைக்கு பின்பு கீபாம் சங்கம் நடைபெறும். சனிக்கிழமை வாங்க ஜெபிக்கலாம் இரவு 7 to 8 1 மணி நேரம் நடைபெறும். 20/8/2024 அன்று இரவு 7 மணிக்கு நம் திருச்சபையை சேர்ந்த திரு துளசிமணி அவர்கள் இல்லத்தில் குடும்ப ஜெபம் நடைபெறும். 22/8/2024 அன்று இரவு 7:30 மணிக்கு நம் திருச்சபையை சேர்ந்த முன்னாள் மூப்பர் திரு செல்வராஜ் ஐயா அவர்கள் இல்லத்தில் குடும்ப ஜெப கூட்டம் நடைபெறும். ஓய்வு நாள் ஆசிரியர் மேரி அவர்களுக்கு உபசரிப்பு சபையார் மூலம் ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒட்டியம்பாக்கம் அட்வென்ட் திருச்சபையில் நடந்த உபவாச கூட்டத்திற்கு கலந்து கொண்ட நம் திருச்சபை சேர்ந்த பெண்கள் ஐக்கியத்திற்கு நன்றி. திருவான்மியூர் அட்வென்ட் திருச்சபையில் கலந்து கொண்டு வெற்றியை தேடி தந்த வாலிப பிள்ளைகள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு பிரைஸ் வாங்கி வந்திருக்கிறாங்க. சூப்பர் சீனியர் 3rd பிரைஸும் ஷீபா தேவகிருபையும், சீனியர் முதல் பிரைஸு சார்லெட் என்பவரும் வாங்கி வந்திருக்கிறாங்க. அது ஐயா அவர்கள் கொடுப்பார்கள். வருவாய்த்துறை நிர்வாக வளர்ச்சி மகாசபை டைரக்டர் டேவிட் சுந்தரம் அவர்களும், மகாசபையின் செயற்குழு உறுப்பினர் நம்முடைய சபையின் மூப்பரும் திரு லாரன்ஸ் அவர்கள் நமக்கு 50 பாட்டு புத்தகம் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க. உண்மையாகவே பாட்டு புத்தகம் தேவைப்படுகிறது. வாங்கி கொடுத்து அவர்களுக்கு இயேசுவின் இனிய நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக நன்றி. கைத்தட்டி அவர்களை தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். திருமண நாள் காண்பவர்கள் ஷைன் வில்சன், ஜெபப்பிரியா, பி ராயன், மெர்வின் அண்ட் ஜாய்ஸ் மீனா, RS சுந்தரராஜன் தீனார். பிறந்த நாள் இல்லை. ஒரு சின்ன ஜெப குறிப்பு. உண்மையாகவே நம்முடைய சபைக்கு ஜெனரேட்டர் தேவைப்படுகிறது. அதே போல் திருச்சபைக்கு ஒரு வேன் தேவைப்படுகிறது. 50 ஆண்டுகள் ஆகப் போகிறது. வேன் நிச்சயமாக நமக்கு தேவை. அன்றைக்கு கூட ஐயாவுடைய ஸ்டாலி ஜெபக்கும் அவருடைய கல்யாணத்துக்கு போவதுக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டோம். ஆனால் அவர் சொந்தம் வச்சார். நமக்குன்னு ஒரு சபைக்குன்னு ஒரு வேன் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். அது கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இந்த ஆண்டிலே உண்மையாக செய்ய போகிறாரு. நான் விசுவாசத்தோடு இது சொல்கிறேன். நம்ம சபைக்கு ஒரு வேனு தேவை. இப்போ பெண்கள் கூட பாருங்கள், போகும்போதெல்லாம் ஆட்டோ தேடுறேன், அது தேடுறீங்க. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தெபேரால் எப்படி ஜெபம் பண்ணாங்களோ வேப்ப மரத்தடியில் இருந்து ஜெபம் பண்ணாங்க, நல்ல வெற்றியை கண்டார்கள். அதே போல் தெபேரால் நிறைய பேர் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். அதனால நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக விடுதலை உண்டு. ஆண்களை காட்டிலும் பெண்கள் மிகவும் விசுவாசத்தோடு இருக்கிற தெபேராளர்கள் நிறைய நம்ம சபையில் உண்டுங்க. கைத்தட்டுங்க. அல்லேலூயா. அந்த தெபேராளை போல கொண்டு கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்வார். அப்போ பாருங்க, ஜெனரேட்டர் தேவைன்னு சொல்லி நான் இதை சொன்னேன். அதில் ஒரு பாருங்க, ஒரு சகோதரி ஜெனரேட்டருக்காக 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. எப்சி ராணி அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய குடும்பத்திற்கு நன்றி. அதே போல் டி சிவதாஸ், வேலம்மாள், சிவசக்தி, அவங்க குழந்தை பேர் சிவசக்தி, அந்த ஐயா பேர் சிவதாஸ், வேலம்மாள். இவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடியில் இருக்குது. அவங்க ஜெயச்சந்திராவில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்கள், விசாரித்தவங்கள எனக்கு இங்கே இந்த ரொம்ப நாள் ஒரு பொருத்தனைங்க, அந்த பொருத்தனை நிறைவேற்றுன்னு சொல்லி 2 சேர் வாங்கின்னு 1000 ரூபாய் காணிக்க கொடுத்துருக்குறாங்க. அவங்களை கை தட்டுவோம். அல்லேலூயா. தேங்க்யூ.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வினா போட்டியிலே கலந்து கொண்டு நம்முடைய திருச்சபைக்கு நற்பெயரை சம்பாதித்து கொடுத்ததான பிள்ளைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த வேளையில கூட இந்த பரிசை நம்முடைய சபைக்காக கொண்டு வந்த அருமையான அந்த 2 பிள்ளைகளை நான் முன்பாக அழைக்கிறேன். அருமையான சகோதரி ஷீபா தேவ கிருபையர்களையும் அருமையான மகள் சார்லட் அவர்களையும் முன்பாக கூட அழைக்கிறேன். அந்த பரிசுகளை அவர்கள் வாங்கும் போது கரங்களை தட்டி அவளை உற்சாகப்படுத்தும். இன்னும் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த காரியத்துல தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும். அது மற்றவர்களுக்கும் உற்சாகமா இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கரங்களை தட்டுவோம். ஒரு மகிழ்ச்சியான காரியம். எனவே தொடர்ந்து இன்னும் நம்முடைய திருச்சபையிலே வேத பிரகாரமாகவும் பாடல்கள் பிரகாரமாகவும் ஒவ்வொரு ஆண்டிலும் பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிற இந்த சபையை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். எந்த இடத்துல ஆண்டவர் அதிகமான அன்பை செலுத்துகிறாரோ அந்த இடத்துல கிளைகள் எல்லாம் கட் பண்ணி களைகளை எல்லாம் எடுத்து அதற்கு சரியான எருக்களை போட்டு இன்னும் வளர செய்வார். எனவே இந்த நாட்களில் இன்னும் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறதான பிள்ளைகள் முன்பாக வரும்படிக்காக அன்போடு அழைக்கிறேன். ஒரு நிமிஷம் இப்போது பல ஆண்டுகளாக சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தனான அன்பு சகோதரி ஜாய்ஸ் மேரி அவர்களை நாங்கள் முன்பாக இருக்கிறோம். சபையின் சார்பாக நாங்கள் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். வாங்க வாங்க, நிர்வாக குழுவினர் முன்பாக வாங்க. வாங்க 2 மூப்பர்கள் வாங்க. வேதாம சகோதரி வாங்க, எழுந்து வாங்க. ரைட். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற வசனத்தின்படி சபையில நிர்வாக குழுவினர் கேக மனதோடு கூட இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வந்து அருமையான மகள் மேரி அவர்களுக்கு கொடுத்தாங்க. எனவே கர்த்தர் தாமே நிர்வாக குழுவினர் ஆசீர்வதிங்க. கரங்களை தட்டி அந்த சகோதரியை நாம் உற்சாகப்படுத்துவோம். நன்றி. God bless. வாங்க இப்போது பிறந்த நாள் திருமண நாளுக்கான நன்னாளிதிலே ஆசீர்கோர வாரும் தேவனே, நன்னாளிதிலே ஆசீர்கோர வாரும் தேவனே, வருடங்கள் காலங்கள் கழிந்தாலும் வழுவாமல் காத்திட்ட பரிசுத்தரே, நன்னாளிதிலே ஆசீர்கோர வாரும் தேவனே.
பரலோக தந்தையே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை சபையின் வாயிலாக நாங்கள் வாழ்த்துவதிலே பெருமிதம் கொள்கிறோம். வாழ்நாட்களிலே அவர்கள் ஆண்டுகள் தோறும் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை அவர்கள் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு ஆண்டிலும் புதிய துவக்கமாக புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்கள், விசேஷித்தமான இகவர நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டுகிறோம். ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ அப்படியே நீ வாழ்ந்துரு என்று சொன்னீங்க. உங்களை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்னீங்க. எங்களை ஆசீர்வதிக்க நீர் நினைவாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்க. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இவர்கள் இந்த நாட்களிலே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து பெற்று சந்தோஷமா இருக்க உதவிச்சு ஆசீர்வதியும் இயேசு ரட்சகர் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you. நன்றி. தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெப கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. ஜெப கூட்டத்தை தவற விடாதீர்கள். அவ்வப்போது நீங்கள் ஜெப கூட்டத்தை வைக்கும் போது உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். எனவே தொடர்ந்து ஜெப கூட்டத்திலே கலந்து கொள்ளுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் கூப்பிடுங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவங்களை கூப்பிடுங்க. அன்னைக்கு ஒரு வசனம் அதிகமாக நான் சுவிசேஷ வார்த்தைகளை தான் குடும்பங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் ஆழமான சத்தியம் சபையில கொடுக்கிறேன். பக்கத்துல உள்ளவங்களுக்கு அது போகட்டும், ரீச் ஆகட்டும் என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது. கூப்பிடுங்கள், ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமை அன்று நாவலூர் பகுதியிலும், வியாழக்கிழமை அன்று சகோதரர் செல்வராஜ் அவருடைய பெல் நகர் மேடவாக்கம் பகுதியில் நடைபெறும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து காணிக்கைகளை கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. நிறைய கார்டு இந்த இடத்துல அங்கேயே இருக்குது. போன நாட்களிலே ஒவ்வொரு கார்டாக எடுத்து பார்க்கிறேன். ஒரு மாதம் கூட காணிக்கை கொடுக்காத நிறைய கார்டு இருக்கு, சந்தா கார்டு. எனவே எடுத்து செல்லுங்கள். போகும்போது உங்களுக்குரிய கார்டுகளை எடுத்து செல்லுங்க. மாதம் கர்த்தருக்கு என்று கொடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே வீட்டுல மற்ற காரியத்தை நம்ம செய்யறோமோ இல்லையோ, கர்த்தருக்கு என்று சொல்லி முதலாவது கொடுங்க. கர்த்தருக்கு கொடுக்கும் போது கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க. என்கிட்ட சாட்சியும் சொல்லி இருக்கிறாங்க. எனவே நிறைய கார்டுகள் இருக்குது. போகும்போது தயவு செய்து எடுத்துட்டு போங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல வஞ்சிக்க வேண்டாம். எனவே கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுத்துருவோம். எனவே நிறைய கார்டுகள் அப்படியே இருக்கிறத பார்க்கிறேன். அது உங்ககிட்ட தான் இருக்கணும். இந்த வாரம் ஒவ்வொரு சபைகளும் நடக்குது. இந்த வாரம் கார்டு வைக்கிறீங்க, சந்தா கார்டுனா அதை நாங்க பார்க்கிறோம், எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், கையெழுத்து போடுகிறோம், மீண்டுமாக வைத்து விடுகிறோம். 3 வாரங்கள் உங்ககிட்ட தான் அது இருக்கணும். ஒரு வாரம் தான் எங்ககிட்ட இருக்கு. இதுதான் சபையினுடைய ஒரு ஒழுங்கு. எனவே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சபையில் இருக்கிற எல்லா உத்தரவாதிகளும் காணிக்கை கொடுங்க. சபையில் இருக்க ஒவ்வொரு அங்கம் வகிக்கிறவங்களும் காணிக்கைகளை கொடுங்க. கொடுத்து பாருங்க, ஆசீர்வாதம். இப்ப நிறைய காரியங்களை செயலாளர் சொன்னாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று, புதிதாக யாராவது வந்திருந்தா என்னை பார்த்துட்டு போங்க. ஒரு சிலர்லாம் புதுசா தெரியுறீங்க, என்னை பார்த்துட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். 122வது பாடல். எக்கால தொனியோடே மானிடரே வாரீர், எக்காலம் இயேசுவை அறிவிக்கவே வாரீர் என்றதான பாடலை பாடும்போது கர்த்தருக்காக காணிக்கைகளை நாம் கொடுக்கலாம். எக்கால தொனியோடே மானிடரே வாரீர், எக்காலம் இயேசுவை அறிவிக்கவே வாரீர். எக்கால மானிடரே வாரீர், எக்காலம் இயேசுவை அறிவிக்கவே வாரீர்.
victory. Hallelujah, hallelujah, hallelujah. 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 என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றியவரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்துபவரும் அவரே. என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றியவரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்துபவரும் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. சந்தோஷம் சந்தோஷம் என்னை ஆவியிலே நிறைத்தி, சங்கீதம் பாடிடுவேன் நான் சபையில் சேர்ந்திடுவேன். நாமே சந்தோஷம் சந்தோஷம் என்னை ஆவியிலே நிறைத்தி, சங்கீதம் பாடிடுவேன் நான் அவருடன் சேர்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. 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 கல்வாரி நாயகனாம் இயேசு மீண்டும் வந்திடுவார். கை தட்டி பாடிடுவேன் நான் அவருடன் சேர்த்திடுவேன். கல்வாரி நாயகனாம் இயேசு மீண்டும் வந்திடுவார். கை தட்டி பாடுவேன் நான் அவருடன் சேர்த்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. 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 பிசாசு வரும்போது நான் இயேசுவை கூப்பிடுவேன். பிசாசை ஜெயித்தவராமல் எனக்கும் ஜெயம் தருவார். பிசாசு வரும்போது நான் இயேசுவை கூப்பிடுவேன். பிசாசை ஜெயித்தவராமல் எனக்கும் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. 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 அன்பான மானிடரே நீங்கள் அனைவரும் வாருங்கள். அன்பான இரட்சகராம் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். அன்பான மானிடரே நீங்கள் அனைவரும் வாருங்கள். அன்பான இரட்சகராம் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. 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 முழங்கால் படியிடுவோம். கண்களை மூடி ஜெபித்து ஆசீர்வாதமாக கடந்து செல்வோம். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தினார். எல்லாருடைய கண்களை மூடி இருக்கட்டும். 2 நிமிஷத்துல முடிச்சு போகணும். முடிந்து நம்மை ஒரு அர்ப்பணித்தோடு கூட கடந்து செல்லலாம். இந்த நாளிலே கர்த்தர் தெளிவோடு கூட ஒவ்வொருத்தரோடும் தனித்தனியா பேசினாரு. புறஜாதியானாகிய 4 பேரை குறிச்சு பார்த்தோம். 4 பேரும்
புறஜாதிகள், ஒதுக்கப்பட்டவர்கள், தகாதவர்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வர இயலாதவர்களாகிய காணப்பட்டவர்கள் நற்கிரியைகளை செய்து நல்ல சமாரியன் என்கிறதான பெயரை பெற்றுவிட்டார். நற்கிரியைகள் செய்ததுனால நல்ல சமாரியன் என்ற பெயரை பெற்றுவிட்டார். எத்தனையோ பேர் நன்மைகளை பெற்று போனாலும் ஒரே ஒருவன் மாத்திரம் வந்து தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி நல்ல பெயரை அவன் பெற்றுக்கொண்டான். தேவனை ஆராதித்ததிலே அவன் நல்ல பெயர்களை பெற்றுக்கொண்டான். பிரஜாதியான அந்த சமாரியன் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க, கீழ்ப்படிந்தாங்க. அவர்களுக்கு அதிகமான நன்மை உண்டாயிற்று. சமாரிய ஸ்திரீ புறஜாதியாள் இயேசுவை அறிந்து கொண்டால் பாகுபாடை வெளிப்படுத்தினார். ஆண்டவரே என்று சொன்னார், ரட்சகர் என்று சொன்னார், தீர்க்கதரிசி என்று சொன்னார். கடைசியாக அவருடைய செயல்கள் அந்த முழு தேசத்தையும் முழு பட்டணத்தையும் இயேசுவின் பக்கம் திருப்பியது. ஐயா, கொஞ்சம் கண்ணை மூடுங்கய்யா. ஜெப நேரத்துல கண்ணை மூடி ஆண்டவரை பாருங்க. மற்றவங்க ஆசீர்வாதத்துக்கு நீ தடையாக இருக்காத. இந்த நல்ல நேரத்துல கர்த்தர் நம்மோடு சபையோடு பேசினார். நம்முடைய திருச்சபையினுடைய ஆசீர்வாதத்துக்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது. அர்ப்பணிப்போடு போலாம். தாசன் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொன்னார். கடந்து போகலாம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எத்தனை முறை நாங்கள் கேட்டாலும் திருவசனத்திற்கு செவி சாய்க்காதவர்களாய் காணப்படாதபடிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நல்ல நாளப்பா, அடுத்த நாள் அடுத்த வினாடி நாங்கள் உயிரோடு கூட இருப்போம் என்பதில் எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கிடைத்திருக்கிற இந்த நாளில் ஆகிலும் நல்ல காரியங்களை செய்வதற்கு எங்களை அர்ப்பணித்தவர்களாய் கடந்து போகிறோம். அந்த நல்ல சமாரியனை போல, இந்த ஃபர்ஸ்ட் குஷ்டரோகிகள் ஒருவனை போல, இந்த சமாரிய ஸ்திரியை போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் தொடர்ந்து இந்த வேத வசனம் ஆழமாக நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை போல அது முளைக்கட்டும். காணிக்கை கொடுத்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. கொடுத்த ஒவ்வொருவருக்காக நன்றி. இதை ஆசீர்வதிங்க. இதனுடைய பிரதிபலனை ஒவ்வொருத்தருடைய கணக்கிலும் பரலோகத்திலே இணைத்துக் கொள்ளும்படி காய்ச்சபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை சுமந்து வந்த தேவனுடைய தாசனாகிய அன்பு சகோதரர் ஜேக்கப் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். திருமண அறிக்கை வாசிப்பதற்கு காரணமாய் இந்த குடும்பத்திற்காக நன்றி. கர்த்தர் அவர்களை நடத்துங்க அப்பா. அன்பு சகோதரன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சுந்தரராஜுக்காக அவருடைய துணவியார் தீனாளுக்காய் ஸ்தோத்திரம். சரீரத்தை காணப்படுகிற எல்லா விதமான பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் பூரணமான சௌக்கியத்தை அவளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுகளை எங்களுடைய திருச்சபைக்கு வாங்கி வந்து கொடுத்ததான அருமையான சகோதரி ஷீபா அவர்களுக்கும் அன்பு மகள் சார்லட் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க. இன்னும் அவர்களை கிருபையினாலும் ஆண்டவரை ஞாபக சக்தியினாலும் அண்டர்ஸ்டாண்டிங் பவரினாலும் நிரப்புவீராக. சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட அன்பு ஆண்டவரை பிள்ளைகளுக்காக அந்த 3 சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரக்க காணிக்கை கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் அவளோடு கூட இருந்து நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை இந்த பிறந்த நாள் திருமண நாள் ஆண்டவரை காணப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. கடந்த ஆண்டவரே 10 நாட்களாக 9 நாட்களாக ஒவ்வொரு மாலையிலும் ஆண்டவரே 2 மணி நேரம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும்படிக்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த 9 நாட்களும் ஆண்டவரே அநேக காரியங்களுக்காக உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க உதவி செய்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரத்யோகமாக ஆசீர்வதியும். இன்றைக்கு கடைசி நாள் ஆண்டவரே. இந்த கடைசி நாளிலும் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதற்குண்டான பலனை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். இந்த வாரத்துல இருக்கிறதான எல்லா ஜெப கூட்டங்களையும் எல்லா நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த பாட்டு புத்தகத்தை
வாங்கி கொடுத்ததான ஆண்டவரே நிர்வாக குழு உறுப்பினர் திரு டேவிட் சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், ஆண்டவரே சகோதரர் ஆண்டவரே லாரன்ஸ் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அவருடைய கைகளின் கிரியைகளை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிங்க. இன்னும் எப்படிப்பட்ட நற்கிரியைகளை இன்னும் வருகிற காலங்களில் அதிகமாக செய்யட்டும். அவர்களுக்கு நல்ல சுக பலன் ஜீவனை கொடுங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய திருச்சபைக்கு கடந்து வந்து ஆண்டவரே இந்த 2 சேர் வாங்கி கொடுத்திருக்கிற ஆண்டவரே அந்த சகோதரர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்ததான அந்த சகோதரன் அவர்களையும் அவருடைய துணைவியார் குழந்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் கொடுத்த காணிக்கை கூட ஆசீர்வதிங்கப்பா. இது நிமித்தம் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக சந்தித்து ஆசீர்வதித்து சமாதானமாய் கடந்து போக உதவி செய்யும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். மகிமை கனம் துதி புகழ் அனைத்தையும் உமக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாறாத கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, ஆசீர்வாதம், கிருபை, சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இயேசு அழகாததொன்றுண்டோ, இயேசு அழகாததொன்றுண்டோ, இயேசு அழகாத, இயேசு அழகாத, இயேசு அழகாததொன்றுண்டோ, இயேசு அழகாததொன்றில்லை, இயேசு அழகாததொன்றில்லை, இயேசு அழகாதது, இயேசு அழகாதது, இயேசு அழகாதது ஒன்றில்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அதோடு கடந்து சொல்லுங்க. உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தை தெரிவித்துள்ளோம். ஆமென்.